முத்தழகு பூமிய பாக்குறாங்க, கட்டி புடிச்சுக்கிறாங்க. பூமி என்னைய உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா வானத்துல இவ்வளவு பெரிய மத்தாப்பு, அதுவும் என் பேர்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. உங்களுக்கு எப்படி திருப்பி தருவேன்னு எனக்கு தெரியல. இந்த கல்யாண நாள் பரிச என் ஆயுசுக்கும் நான் மறக்க மாட்டேன். ஒவ்வொரு நாளும் இதை தாங்க நான் நினைப்பேன். முத்தழகு எனக்கு 100 வயசு ஆனாலும் இந்த லவ் அப்படியே இருக்கணுங்க. தனத்துக்கிட்ட கற்பகம் சொல்றாங்க, ஜாக்கிரதையா இருப்புல. இந்த அஞ்சலியும் ரெட்டினாவும் எப்படி அடக்கிட்டாங்க பாரு. சொல்றாங்க, என் மகனை வச்சு என் வாயை அடைச்சிட்டாங்க. இது நிரந்தரம் இல்ல. திமிர்ல எவ்வளவு வேணாலும் ஆடட்டும். அவங்க பையனுக்காண்டி நான் பொறுத்து போனாலும் அவங்களுக்கு குடைச்சல் கொடுக்கதான் போறேன். ஏண்டா விட்டு வச்சோன்னு வருத்தப்படுவாங்க. முத்தழகுக்கு மீனாட்சி விஷயம் தெரியறதுக்குள்ள நானே அவங்கள ஓட விடுறேன்னா இல்லையான்னு பாரு. இது பெரிய இடம், வேணா புள்ள. என்ன பணிய வைக்க நினைச்சவங்கள நான் எப்படி பந்தாடுறேன்னு பாரு. நீ கிளம்பு. நீ வேற கோவத்துல பேசுற, எனக்கு பயமா இருக்குடி. பூமி ஐயாவுக்கு தெரியற முடியும் அஞ்சலிக்கும் ரெட்டினா அம்மாவுக்கும் உறுத்தணும். என்ன பாக்குறப்ப எல்லாம் குற்றம் செஞ்சவனை விட குற்றம் செஞ்சுட்டு உறுத்தலே இல்லாம இருக்காங்க பாரு, அவங்க ரொம்ப ஆபத்தானவங்க. இப்போ எப்படி இருந்தாலும் இவங்களோட ஆட்டம் என் மூலியமா தான் முடிவுக்கே வரும். முத்தழகு கிஃப்ட் இருக்குன்னு கதவை லாக் பண்ணிட்டீங்களே, கதவை திறங்க முத்தழகு. நீ கதவை திறக்கிறாரு. பூமி வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸ முத்தழகு போட்டிருக்காங்க. முத்தழகு பூமிக்காண்டி லாக்கெட் செயின் வாங்கி கொடுத்திருக்காங்க. திறந்து பாருங்கன்னு சொல்றாங்க. முத்தழகு மியூசிக் கேக்குது, போட்டோ எல்லாம் இருக்கு. முத்தழகு எனக்கு இந்த செயின் ரொம்ப பிடிச்சிருக்கு. பூமியும் முத்தழகும் ரொம்ப நேரம் பேசுறாங்க. நைட்டு ஸ்வேதா சொல்றாங்க, மேனஸே இல்லாம 12 மணிக்கு கதவை தட்டுறோமோ. அமிர்தன் சொல்றாரு, இத பிளான் பண்ணும்போதே யோசிக்க மாட்டீங்களா? முன்னாடி கேக்கோட நின்னுகிட்டு கதவை தட்டும் போது இப்படி கேக்குறீங்க பாருங்க. ஷார்ப் நீங்க. பூமி கதவை திறக்கிறாரு. ஹரி மாமா, அப்படிலாம் இல்ல ஸ்வேதா. என்ன கேக்கு எங்க? ஸ்வேதா, நான் வந்துடுறேன், வெயிட் பண்ணு. கல்யாண நாள் வாழ்த்துக்கள் மாமா, இத வாங்கிக்கோங்க. அவருக்கு புரியாது. மாமாவும் நீங்களும் கேக் கட் பண்ணுங்க. மார்னிங் நம்ம கோயிலுக்கு போலாம். பைக்கா? வெயிட் அண்ணே, எங்களுக்கு டைம் இல்ல, ஹனிமூன் ட்ரிப் வேற. அங்க போறோன்னு முத்தழகும் பூமியும் கேக்க கட் பண்றாங்க. இன்னும் சொல்றாங்க, வாதனும் உன் துணிமணி எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டியா? கிச்சன் பக்கத்துல தங்கிக்க. சரிம்மா. சொல்றாங்க, ரொம்ப ராசியான இடம். இத்தனை நாளா முத்தழகு அங்கதானே தங்கி இருந்தாங்க. சொல்றாங்க, ஓவரா ஆடாத அஞ்சலி, இல்ல உன் பக்கம் தீர்ப்பு வராதுன்னு நாங்க நம்புறோம். ஏலகிரி முருகன் கோயில்ல முத்தழக தாலி மாத்திக்க சொல்லி அனுப்பியிருக்கேன். நாளைக்கு அவங்களுக்கு கல்யாண நாள். நாளைக்கு மாதிரியே என்னைக்கும் சேர்ந்துதான் இருப்பாங்க. ஏலகிரி முருகன் அவங்கள நல்லபடியா பாத்துக்கிட்டு இருப்பான். நீயும் பாத்துக்கிட்டே இரு. தானோ அம்மா, டிஎன்ஏ ரிசல்ட் அந்த தாய் மாத்திருமா? இப்பவே கோயில்ல முத்தழகுக்கு நடக்க போற சடங்க தடுக்கணுமா? இது நடக்க கூடாதுமா. டிஎன்ஏ நமக்கு சாதகமா தான் வரும். தாலி கட்டிக்கிட்டா அறிவியல் பூர்வமா பாக்குறது இல்லாம போயிருமா? சொர்ணத்துக்கு எதுவும் தெரியாது. அவங்க திருப்திக்கு ஏதாவது செஞ்சுட்டு போறாங்க. தான் எல்லாம் தெரியுமே. கூலாயிரு அஞ்சலி, டிஎன்ஏ நம்ம பக்கம் தான் வரும். இங்கேயே நிக்கிற, வீட்டுக்குள்ள வந்தாலும் ஒதுங்கி இருக்க கத்துக்க. கேக்குற வேலையெல்லாம் வேண்டாம் சொல்றாங்க. போய் பாலை சூடா ஆத்தி கொண்டுட்டு வா தனம். அம்மாவுக்கும் வேணாம் தனம், அஞ்சலிக்கு மாத்திரம் கொடு. தனம் பால்ல சோடா மாவை சேர்க்கிறாங்க. பால் வெறும் பால் தானே, அதானேம்மா கேட்டீங்க? கலர் ஏதோ மஞ்சளா இருக்கு. நாட்டு சக்கரை போட்டியா? ஆமாம்மா. கேட்டு நார்மல் சக்கரையே போடு, எனக்கு அந்த ஸ்மெல்லே பிடிக்காது. வருவாளா முத்தழகு? நாளை பார்க்கலாம். இன்று மலேசியாவின் நாணயம் ரிங்கெட். நாளை சந்திப்போம்.